அண்மைச் செய்தி. திருப்பூர் சேனாபதிபாளையத்தில் ஆடு மேய்க்கச் சென்ற முதிய தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டுள்ள செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து கொங்கு பகுதியில் வயது முதிர்ந்தவர்கள் கொலை செய்யப்படுவது காவல்துறை எடுத்ததாக கூறும் நடவடிக்கைகளை கேள்விக்குறியாக்கியுள்ளது என அண்ணாமலை கூறியிருக்கிறார். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? திருப்பூர் மாவட்டம் சேனாபதிபாளையம் கிராமத்திலே கொங்கு மண்டலத்தை சார்ந்த அந்த பகுதியில் ஆடு மேய்க்க சென்ற வயதான தம்பதியினர் கல்லால் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டு அந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக அண்ணாமலை பதிவிட்டிருக்கின்றார். தொடர்ந்து கொங்கு பகுதியிலே வயது முதிர்ந்தவர்கள் கொலை செய்யப்படுவது காவல்துறை இதுவரை எடுத்ததாக கூறக்கூடிய நடவடிக்கைகளை கேள்விக்குறி ஆக்கியிருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, திமுக ஆட்சியிலே சீர்குலைந்து கிடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்வி எழுப்புபவர்களை மிரட்டுவது மட்டுமே காவல்துறையின் முழு நேர பணியாக மாற்றப்பட்டிருக்கிறதே தவிர குற்றங்களை தடுப்பது காவல்துறையின் பணியாக தெரியவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார். வெறும் விளம்பரங்கள் மக்களை காப்பாற்றாது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, கொங்கு பகுதிகளில் தொடரக்கூடிய இதுபோன்ற படுகொலைகள் குறித்து தனது பொறுப்பை தட்டி கழிக்காமல் முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு விளக்கமளிக்க கடமைப்பட்டிருக்கின்றார் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.